Praise the Lord, hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Hallelujah. And today is 23 May 2026 and it's Saturday, சனிக்கிழமை. Hallelujah. 2 தடவை ரெக்கார்ட் பண்ணி அது அப்லோட் முடியாமல் போய் இப்போ 3வது முறையாக இந்த நாளுக்கான அந்த தியானத்தை நான் ரெக்கார்ட் செய்கிறேன். இந்த முறை அப்லோட் ஆகும் நம்புகிறோம். அல்லேலூயா. இந்த மாதிரி சில சமயங்கள் தடைகள் வர்றதுனால உங்கள்கிட்ட இந்த செய்திகள் வருவது தாமதிக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தடையெல்லாம் எடுக்கணும்னு. ஒவ்வொரு ஆளும் ஏற்ற நேரத்தில் அந்த வாக்கு தத்தம் உங்கள் கையிலே கிடைக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை. அல்லேலூயா. காட் இஸ் ஸோ கிரேஸ்ஃபுல். அவர் கிருபை உள்ளவராக இருந்து கடந்த நாட்களிலே நம்மளை வழிநடத்தி வருகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது 1769 டிவோஷன் அல்லது கவர்னன்ட், 1769வது கவர்னன்ட் டே. பிரைஸ் காட். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்த்தீங்கன்னா பவுல் இன்னும் நாம் பலப்படவும் இன்னும் ஆண்டவருக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருப்பதற்கு நம்மளை மெழுகுற்றுகிறார். நம்மளை பிரகாசிக்க செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார். சரிங்களா? அது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியன் chapter 3 verse 10. And I put on the new man who is renewed in the knowledge according to the image of him who created him. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தரித்து கொண்டிருக்கிறீர்களே, நம்ம தரித்திருக்கோம், அதை மறந்து போயிடுறோம். சிலருக்கு தெரியாமல் இருக்காங்க, அறியாமல் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாரு? நீ இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறாய். You put on Jesus in you. You wear Jesus. இதை அறியாதனால சில சமயம் நாம் சோர்ந்து போய்விடுவோம், பின்வாங்கி போய்விடுவோம், நம்முடைய சாட்சி மங்கிவிடும் அல்லது காணாமல் போய்விடும் விசுவாசம். அப்ப என்ன சொல்றாரு? நீ இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறத மறக்காத. ஆனால் தரித்து கொண்டிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? என்னத்தை தரித்திருக்கிற நீனா? அவர் சொல்றாரு பாருங்க, உன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல். ஹல்லேலூயா. கடவுள் தன்னுடைய சாயலாக நம்மை படைத்தார். God created his own image, but we lost the image because of the sin. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். நாம் ஆண்டவருடைய சாயலை இழந்து போனோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ இழந்த சாயலை, அவருடைய சாயலை பூரணமாய் அடையும்படி. ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கி உன்னை படைத்த கர்த்தர் அல்லது ஆண்டவர் எதற்காக உன்னை உருவாக்கினாரோ அதை பூரணமாய் நீ அடையும்படி கிறிஸ்துவுக்குள்ளே புது மனுஷனாக அவரை தரித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளையாக அவரோடு உறவு வைக்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவருடைய சாயலை பெற்று அவரை அணிந்திருக்கிற ஒரு வல்லமையான செய்தியை இங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவருடைய சாயலை பெற்றிருக்கிறாய், இழந்த சாயலை பெற்றிருக்கிறாய். அது மட்டுமல்ல, அவரை நீ தரித்திருக்கிறாய், அறிந்திருக்கிறாய். அவரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? You wear, அவரை put on, அவரை அணிந்திருக்கிறோம் என்று பவுல் இப்படியாக நமக்கு வளப்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கைவிடப்படுவதில்லை. And you are not alone. Always you remember, dear brother and sister, நீ தனித்திருப்பதில்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவரை அணிந்திருக்கிறோம். மறந்து விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருப்பார். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த ஒளிநாடாவே ஆண்டவரே, இந்த வீடியோவை ஆசீர்வதிங்க. கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதிங்க. சத்தியத்தின் ரகசியங்களை காண உதவி செய்யுங்க. இந்த வல்லமை கடந்து செல்லட்டும். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த அன்பினாலே அரவணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் புதிய சாயலை கொடுத்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர் என்பதை உணர கிருபை செய்யுங்க. Thank you, Lord. You have given a great privilege to be your children and we are your image. நாங்கள் உம்முடைய சாயல். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, you are image of God. Take care and God bless.